Hello friends, நம்ம இன்னைக்கு எப்படி ரொம்ப ஈஸியா டேஸ்டியா கோயில் சர்க்கரை பொங்கல் மாதிரி குக்கர்ல எப்படி சர்க்கரை பொங்கல் பண்ணலாம்ங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பண்ண போறது 4 பேருக்கு போதுமான சர்க்கரை பொங்கல் அளவு. சர்க்கரை பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி 2 கப், பாசிப்பருப்பு 1/2 கப், வெல்லம் 2 கப். பச்சரிசியும் வெல்லமும் ஈக்குவல் அமௌண்ட்ல நம்ம எடுத்துக்கலாம். வெயிட்லனாலும் நான் அந்த மாதிரி தான் சேமா எடுத்துப்பேன். நெய் 2 மேஜை கரண்டி, முந்திரி 10 நம்பர், கிஸ்மிஸ் 10 நம்பர், ஏலக்காய் 5 அல்லது ஏலக்காய் பவுடர் 1 டீஸ்பூன், பச்சை கற்பூரம் மிக சிறிய துளி. நாம முதல்ல அரிசியும் பருப்பையும் குக்கர்ல வேக வச்சுக்க போறோம். இன்ஸ்டன்ட் பாட்டோட இன்னர் வெசல்லயோ அல்லது பிரஷர் குக்கர்லயோ நம்ம 2 கப் அரிசி எடுத்துக்கிறோம். அது கூட பாசி பருப்பு 1/2 கப் சேர்த்துக்கிறோம். அரிசியும் பருப்பையும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும். அது கூட தண்ணி 4 கப் சேர்த்துக்கிறோம். எவ்வளவு அரிசியோ அதுக்கு 2 மடங்கு தண்ணி. நாம ஸ்டவ்ல வச்சு பண்ற பிரஷர் குக்கர்னா ஒரு விசில் வந்தோடனே தீய நல்லா குறைச்சு வச்சுட்டு 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணா நல்லா குழைவா வெந்திருக்கும். நாம இப்போ இன்ஸ்டன்ட் பாட்ல வேக வைக்க போறோம். அதாவது இது ஒரு எலக்ட்ரிக் பிரஷர் குக்கர். இப்ப நம்ம அந்த பிரஷர் குக்கருக்குள்ள இந்த இன்னர் வெசல வச்சுட்டு பிளக் சுருகணும்னா நம்மளோட இன்ஸ்டன்ட் பாட் ஆன் ஆயிருது. இதுல பிரஷர் குக்ங்கிற பட்டனை நம்ம பிரஸ் பண்றோம். அதுல டைம் செட் பண்றதுக்கு நமக்கு பட்டன் இருக்கும். இப்ப நம்ம மைனஸ் பண்ணிட்டே போயிட்டு 5 மினிட்ஸ் அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கிறோம். இப்ப பார்த்தோம்னா குக்கர் தானே ஆன் ஆயிருச்சு. இனிமே இன்ஸ்டன்ட் பாட்டோட லிட்டை போட்டுட்டு வெயிட் வால்வை இப்ப நம்ம வைக்கிறோம். இதோட நாப் வந்து அந்த பக்கமா திரும்பி இருக்கணும், நம்மளை நோக்கி, அதாவது இந்த டிஸ்பிளே நோக்கி திரும்பி இருக்க கூடாது. வெந்து முடிச்ச உடனே குக்கர் தானே ஆஃப் ஆயிடும். சர்க்கரை பொங்கல் தாளிக்க 10 கிஸ்மிஸ் பழம், 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுக்கிறோம். 5 ஏலக்காய் எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறோம். ஏலக்காய் தூள் அரைச்சுனா 1 டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடியை விட இப்படி பச்சை ஏலக்காய் நம்ம இடிச்சு போட்டா ரொம்ப வாசனையா நல்லா இருக்கும். 2 கப் அரிசிக்கு 2 கப் வெல்லம் எடுத்துக்க போறோம். நம்ம வெல்லம் வந்து மண்டை வெல்லம் ஆச்சுன்னா நல்லா தட்டி தூள் ஆக்கிட்டு அதை அதே மாதிரி கப் மெஷர்மெண்ட்ல 2ஆ எடுத்துக்கலாம். இப்ப நான் எடுத்திருக்க வெல்லம் வந்து சாஃப்ட் ஜாகரின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் பாகு மாதிரி இருக்கும். இந்த சாஃப்ட் ஜாகரினாலும் அதுல 2 கப் எடுத்துக்கலாம். இந்த வெல்லம் மண் கல் இல்லாம சுத்தமா இருக்கனால அதை அப்படியே டைரக்டா பொங்கல்ல சேர்த்துக்கிறோம். சப்போஸ் கல் இருக்கும்னா 1/2 கப் தண்ணியில கரைச்சிட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். இன்ஸ்டன்ட் பாட் ஆஃப் ஆன உடனே அதுக்கு 5 நிமிஷம் நம்ம ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு அந்த நாபை நம்ம பக்கமா திருப்பி பிரஷரை மேனுவலா ரிலீஸ் பண்ணிக்கிறோம். இப்ப திறந்து பார்த்தா நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கும் இந்த அரிசி பருப்பு. முதல்ல இந்த வெந்த அரிசி பருப்பை ஒரு கரண்டியால நல்லா மசிச்சுட்டு நம்ம வெல்லம் எடுத்து வச்சிருந்தோம்ல 2 கப், அதை இதுல சேர்த்துக்க போறோம். நம்ம வெல்லத்தை கரைச்சு வச்சிருந்தோம்னாலும் இதை இந்த ஸ்டேஜ்ல ஊத்திக்கலாம். வெல்லத்தை போட்ட பிறகு நம்ம சாட்டைங்கிற பட்டனை பிரஸ் பண்ணணும். அப்போ இந்த இன்ஸ்டன்ட் பாட் ஒரு வானொலி மாதிரி மாறிடும். அதுல நம்ம இந்த சர்க்கரை பொங்கலை நல்ல சுருள கிளறி இறக்க முடியும். டிஃபால்ட் செட்டிங்கா இது 30 நிமிஷம் சாட்டை மோட்ல இருக்கும். அந்த சமயத்துல நம்ம சர்க்கரை பொங்கலுக்கு தாளிச்சுக்க போறோம். அடுப்புல ஒரு வானொலியை வச்சு அது சூடானதும் அதுல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். நெய் உருகுனதும் நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல முந்திரி கிஸ்மிஸ் பழத்தை போட்டு அந்த கிஸ்மிஸ் பழம் நல்லா பஃபியா வர வரைக்கும் நம்ம வதக்கணும். நெய் சூடா இருக்கிறதுனால 10-15 செகண்ட்குள்ள இந்த முந்திரி நல்லா செவந்திருக்கும். இந்த கிஸ்மிஸ் பழமும் நல்லா பஃபியா ஆயிரும். உடனே இதை ஆஃப் பண்ணிடணும். இந்த வறுத்த நெய் முந்திரியும் நம்ம இந்த சர்க்கரை பொங்கலோட சேர்த்துக்க போறோம். அது கூட நம்ம இடிச்சு வச்சோம்ல அந்த ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சூட்லயே நம்ம கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணும். அப்ப நம்ம சர்க்கரை பொங்கல் திக்காயிரும். இது கூட நம்ம ஒரு சின்ன துளி பச்சை கற்பூரம் சேர்த்துக்க போறோம். இது ரொம்ப ஆப்ஷனல் தாங்க. இது சேர்த்துக்கும் போது நம்மளுக்கு கோயில் சர்க்கரை பொங்கல் மாதிரி இது ரொம்ப டேஸ்டியா வாசனையா இருக்கும். இப்ப பார்த்தோம்னா ரொம்ப சின்ன துளி பிரேக் பண்ணி எடுக்கிறேன் பாருங்க. இதுல எவ்வளோண்டா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சின்ன சைஸ் எடுத்தா போதும், அதுவே நல்ல வாசமா இருக்கும். பச்சை கற்பூரத்தை அப்படி கையால அழுத்தினாலே நல்லா உதிர்ந்து பொடியாயிரும். அதை அப்படி இந்த சர்க்கரை பொங்கல்ல நம்ம சேர்த்துக்கிறோம். இதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். பொங்கலை இப்படி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே நல்லா தண்ணி எல்லாம் எவாபரேட் ஆயிட்டு நல்லா சுருண்டு வந்துடும் இந்த பொங்கல். நாம சர்க்கரை பொங்கலை டைரக்டா அடுப்புல பண்ணாலும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்பதான் நல்லா இது சர்க்கரை பொங்கல் அல்வா பதத்துக்கு சுருண்டு வரும். அதோட டேஸ்ட் ரொம்ப தனியா ரொம்ப நல்லா இருக்குங்க. இது பாத்திரத்துல ஒட்டாத அளவுக்கு நல்லா சுருண்டு வரும்போது இறக்கிடணும். இது கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆகும். அவ்வளவுதாங்க, நம்மளோட சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிருச்சு. இதை ஒரு அழகான சர்விங் பவுல்ல எடுத்து வச்சுக்கிட்டு அது மேல இன்னும் கொஞ்ச நாள் நம்ம முந்திரி கிஸ்மிஸ் பழத்தை இன்னொரு டீஸ்பூன் நெய்ல வறுத்து போட்டுக்கிட்டா ரொம்ப அழகா பிரசன்டபிளா இருக்கும். நெய் மணக்கிற சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிருச்சு. வாங்க சாப்பிடலாம். ஹாப்பி பொங்கல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சர்க்கரை பொங்கல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, take care. See you.